உங்களுக்காக வாதாட யாருமே இல்லையா? நான் இருக்கேன் யோர் ஆனர். I'm there. சக்கரவர்த்தி சார் வந்துட்டார்ல, இனிமே களை கட்டிட்டோம். Oh, thank you, my friend. Good officer, please. என்ன ராகவன், how are you? அதே கேஸா? ஆமா. யோ, என்ன இது தெஃப்ட்டுக்கு 376 போட்டுருக்க? அது ரேப்பு. தெஃப்ட்டுக்கு 380. எப்போ கத்துக்க போற? கத்துக்கவே மாட்டே நீ. சரி பண்ணி எல்லாத்தையும் தெளிவா எழுதி வச்சிருக்க. இப்பயாவது படிச்சு கத்துக்கோ. என் கட்சிக்காரர் சார்பா மேமோ. சரிங்க சார். யா. யுவர் ஆனர், திடீர்னு மிஸ்டர் சக்கரவர்த்தி வந்து இவரை கட்சிக்காரங்கிறார். இவர் ரெண்டு பேருக்கு ஏற்கனவே பரிச்சயம் உண்டா? இவருக்கு இவர் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? கட்சி எப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். ஜஸ்ட் நவ. ஏன் உங்களுக்கு அதுல ஏதாவது போஸ்டிங் வேணுமா? பொருளாளர், செயலாளர், தலைவர் அதுவும் வேண்டாமா? What else do you want? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எந்த அடிப்படையில் வக்காலத்து வாங்குறீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி? இந்த மாதிரி ஆளுக்கு. ஓ, ஓகே. அப்பாவிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அதுல? யாரு இந்த ஆள் அப்பாவியா? Yes. அப்பாவிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாம பேசிட்டு இருக்கல. யார் நானு? ஓகே மிஸ்டர் அனந்தராமன், உங்க வழிக்கு நானும் வரேன். பாவாத்மான்னு வச்சுப்போமா, இல்ல ஜீவாத்மா, பரமாத்மா, எந்த ஆத்மா வேணும்? மிஸ்டர் அனந்தராமன், நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு ஆத்மால நம்பிக்கை இருக்கணுமே. இல்லனா ஆத்துல இருந்து ஸ்ரீஸ்வரத்தை குழைச்சு நெத்தியில கூட போட்டுட்டு கோட்டுக்கு வருவீங்களா? இந்த கேஸுக்கு சம்பந்தமான விஷயத்தை மட்டும் பேசுவோமா? நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இவர் தான் சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காரு யுவர் ஆனர். லண்டன்ல பாரட்லா படிச்சுட்டு இப்படி ஒரு கொலைகாரன் ஒரு கன்ஃபர்ம்டு குற்றவாளிக்காக ஆஜராறல, ஆச்சரியமா இல்ல? ஹே, வெயிட் a minute my friend, wait a second. நீங்க எப்படி கன்ஃபர்ம் குற்றவாளின்னு சொல்ல முடியும்? அதுக்கு தான் ஹானரபிள் ஜஸ்டிஸ் அங்க உட்கார்ந்திருக்காரு இல்லையா? அவர் சொல்லணும், நம்ம கேட்கணும். நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்க இங்க இருந்து அவரை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றதுக்கு பதிலா கரெக்டா யுவர் ஆனர் உம்மா ஜோலியை மட்டும் பார்த்தா போதும். அதே மிஸ்டர் அனந்தராமன், நம்ம நாட்டுல மட்டும் அவங்க வேலையை தவிர மத்தவங்க வேலையிலேயே இன்டர்ஃபியர் ஆயிட்டு இருக்கீங்க. Why is that? Now can I proceed your honor? Proceed. Thank you your honor. இந்த கேஸ் முழுக்க ஜோடிக்கப்பட்டிருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அரசு தரப்பு விட்னஸ் நான் இப்போ கிராஸ் எக்ஸாமின் பண்ண விரும்புறேன். With your permission of course. Permission granted. Thank you your honor. இப்போ நான் இங்க என்ன பண்றேன்? அதான் பெரியவா சொல்லிட்டார்ல, என்ன ப்ரொசீட் பண்ண சொல்லி போய் உட்காருங்க, கூப்பிட்டப்ப வந்தா போதும். கோ, நான் வேலையை பார்க்கணும்ல. என்னது? ஹலோ, நான் சூடா இருக்கும்போதே விட்டஸ் கூப்பிட்டுருக்கோம். அப்புறம் என்ன கேள்வி கேட்கணும் நான் மறந்துடல. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல. கோன் கூடா. சுப்பையா. அவர்தாங்க கொலை பண்ணாரு. Wait. முதல்ல சத்தியம் பண்ணணும் மிஸ்டர் சுப்பையா, அப்புறம் தான் போய் சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த பாருங்க, this book பண்ணுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. You can take the book now. அவர் கொலை பண்ணதை 2 கண்ணால பார்த்தேங்க. மிஸ்டர் சுப்பையா, நான் இன்னும் கேள்வியே கேட்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ப்ராசிக்யூட்டர் சொல்லி கொடுத்ததை அப்படியே வந்து ஒப்பிக்கிறீங்க. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சொல்லி கொடுத்ததுங்கறாரே, என்னுடைய சாட்சியங்கள்லாம் சொல்லி கொடுத்தத சொல்றவா இல்ல, நடந்ததை பார்த்துட்டு உண்மையை சொல்றவா. That's very interesting. அதனால தான் உங்க விட்னஸ் மிஸ்டர் சுப்பையா இங்க வந்தோடனே என்ன சொன்னார்? மிஸ்டர் தேவன் தான் கொலை பண்ணாரு, அதை நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன்னு சொன்னாரு. சொன்னீங்கல்ல? ஆமா சார். So the same மிஸ்டர் சுப்பையா மர்டர் நடந்த அன்னைக்கு எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல என்ன சொன்னாரு? மழை பெய்யற மாதிரி இருந்துச்சு, யாரோ திடீர்னு பின்னாடி அடிச்சாங்க, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. ரைட்? இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், போலீஸ் எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல இன்னொரு ஸ்டேட்மெண்ட். சொன்னீங்களா இல்லையா? அது ஞாபகம் இல்லைங்க. செலக்டிவ் அம்னீஷியா, உங்களுக்கு உண்மையெல்லாம் மறந்துடுமே. ஓகே மிஸ்டர் சுப்பையா, ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். வெல். இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியல. இப்போ சொல்லுங்க. தெரியலங்க. நோ, இப்போ தெரியல. வாட் இஸ் திஸ் மிஸ்டர் சுப்பையா? என்னையாவது உங்களுக்கு தெரியுதா? நல்ல சாட்சி. வாட் மிஸ்டர் அனந்தராமன்? யோ, ஐ விட்னஸ் இஸ் a blind witness. மிஸ்டர் சுப்பையா, ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்கலாம்ல? கண்ணாடி வாங்க பணம் இல்லைங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். 100 rupees. வெறும் 100 ரூபாய்க்கு பவர் கிளாஸ் வாங்க முடியாத இந்த மிஸ்டர் சுப்பையா 14,000 ரூபாய்க்கு ரீசெண்டா கலர் டிவி வாங்கியிருக்காரு. எங்க இருந்து வந்தது இந்த பணம்? எங்க இருந்து? Your Honor, this is totally irrelevant to this case. No. I'm afraid you're wrong, Mr. Anantharaman, as always. This is very much relevant to this case. Just listen. Mr. Subbaiya, Mr. தேவனுக்கு தூக்கு கயிறு வாங்கி கொடுக்கிறதுக்கு ஃபீஸ், பொய் சாட்சி சொல்றதுக்கு ஃபீஸ் 14,000 rupees. ஒரு கலர் டிவி. நான் டிவி வாங்கினது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல சுப்பையா, நீங்க கேபிள் நெட்வொர்க்ல இருந்து தனியா லுக் போட்டு எடுத்து உங்க கலர் டிவில ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது கட்டாம பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு தெரியும். ஓகே, you can go now. போய் வீட்ல கலர் டிவி என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு ஜெயிலுக்கு உங்க கலர் டிவி எல்லாம் கொண்டு போக முடியாதுல்ல. Go. Order. Therefore your honor, இந்த மாதிரி irresponsible people கொடுக்கிற பொய்யான ஸ்டேட்மெண்ட்ஸ்னால மௌனமா இருக்கிற என்னுடைய கட்சிக்காரர் மிஸ்டர் தேவன் குற்றவாளி ஆயிட முடியாது. மிஸ்டர் சக்கரவர்த்தி, அவசரப்பட்டு கன்க்ளூடிங் ரிமார்க்ஸ்க்கு வந்துராதே. Really? இன்னொரு முக்கியமான விட்னஸ் இருக்கு. யாரு? அந்த மர்டரான விக்டிம் தான். கூப்பிடுங்க அவரை. யுவர் ஆனர், அந்த வீடியோ டேப் இங்க ப்ரொடியூஸ் பண்ண எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை. No problem, take your time.
அடுத்த திங்கட்கிழமை வாய்தா பண்றேன் எவிடன்ஸை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். see you on Monday அனந்து. உருப்படியான விட்னஸ் ஏதாவது கொண்டு வா. சேட்டா நான் தான். அது மிஸ்டர் சக்கரவர்த்தி நம்ம கேஸை உடைச்சிட்டாரு. வந்து விவரம் சொல்றேன் சேட்டா. கோச்சிட்டாதீங்க. நான் நேரில் வரேன் சேட்டா. எல்லாம் சொல்றேன். வரேன் சேட்டா. வந்துட்டே இருக்கேன்.